ஆணைக்கும் அடி செருக்கும் என்று சொல்லுவார்கள். போர் மன்னன் என்று சொன்ன உடனே ஏதோ அந்த நெல் போரு, குச்சி போரு, கள்ளப்போர் எல்லாம் போடுறவங்க நினைச்சுக்கிறியா? அவருடைய வரலாறு உனக்கு தெரியுமா? பீமசேனா ஒரு முறை பரமேஸ்வரனும் பார்வதியும் ககன மார்க்கமாக சென்று கொண்டிருந்தார்களாம். அங்கே ஒரு அழகிய நதிக்கரையையும் சோலையையும் கண்டார்களாம். பெண்ணே பார்வதா, இவ்விடத்திலே சற்று நேரம் இருந்து இளைப்பாரி செல்லலாமே என்று பரமேஸ்வரன் உரைக்க, பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் அந்த மணப்பரப்பிலே வந்து அமர்ந்து சற்று நேரம் அந்த ரம்மியமான காட்சிகளை மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது பார்வதி தேவியாகப்பட்டவள் அந்த மணலிலே சிறு பிள்ளைகள் விளையாடுவதை போல கோட்டை கொத்தளங்கள், அரண்மனை இது போன்று மணலிலாலே செய்து வைத்தார்களாம். அப்பொழுது பார்த்த பரமேஸ்வரனாகப்பட்டவர், பெண்ணே பார்வதி, இவ்வளவு தத்ரூபமாக, இவ்வளவு நேர்த்தியாக, இவ்வளவு அழகாக இதை செய்து வைத்திருக்கிறாயே, இது உயிர் பெறட்டும் என்று ஆசீர்வதித்தாராம். அப்படி ஆசீர்வாதம் செய்யும் பொழுது மணலிலே இருந்த கோட்டை கொத்தளங்களும் அரண்மனை எல்லாம் உயிர் பெற்று உண்மையான கோட்டை கொத்தளம் அரண்மனையாக மாறிவிட்டதாம். அப்படி மாறியவுடனே அந்தி சாயும் வேலை வரையில் அந்த அரண்மனையிலே இருந்துவிட்டு கைலாயத்திற்கு அவர்கள் திரும்பி விட்டார்களாம். போகும் பொழுது பார்வதி தேவி கேட்டார்களாம், சுவாமி, இந்த கோட்டை கொத்தளங்கள் அரண்மனை எல்லாம் இப்படியே விட்டு சென்றால் கொடிய மிருகங்களும் பேய் பிசாசுகளும் வந்து அண்டி விடாதா? இதை என்ன செய்வது? அழிக்கவும் மனம் வரவில்லையே என்று சொல்ல, பெண்ணே பார்வதி, இதற்கு காவலாக ஒருவனை உருவாக்குகிறேன் என்று சொல்லி ஓமகுண்டத்திலே இருந்து போத்தலிங்க மகாராஜனை உருவாக்கினாராம் பரமேஸ்வரன். அந்த போத்தலிங்க மகாராஜன் அந்த அரண்மனையிலே தனியாக இருந்தான். சிறிது காலம் செல்ல செல்ல அந்த அரண்மனைக்கு அருகில் உள்ள மக்கள் எல்லாம் சென்று குடியேற தொடங்கினார்கள். அதன் பிறகு சாரதா தேவியை அவன் மணந்தான். போத்தலிங்கத்துக்கும் சாரதா தேவிக்கும் மகனாக பிறந்தவன் தான் போர் மன்னன். பரமேஸ்வரமும் பார்வதி தேவியும் கைலாயம் செல்லும் பொழுது அவர்களிடத்திலே இருந்த கொந்தம், குடிசீலை, வீர சாட்டை, வீர பம்பை, வீர மல்லாரி, பண்டார பெட்டி, சாட்டை மணி என்று சொல்லக்கூடிய 32 சிவாம்சம் பொருந்திய சிவனுடைய பூஜை பொருள் அனைத்தையும் போத்தலிங்க மகாராஜனிடத்திலே ஒப்படைத்து விட்டு ஆசீர்வதித்து சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போர்மன்ன நிலத்திலே நீ இப்பொழுது சென்றால் அவனுடைய தந்தையாகப்பட்டவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது போர் மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவன் இடத்திலே சென்றால் கொந்தம் வைத்திருக்கிறான். உன்னுடைய 16,000 வீரம் எல்லாம் அவனுடைய சொந்தத்துக்கு முன்பு பரமேஸ்வரனுடைய சக்திக்கு முன்னால் பலிக்காது. அதனால் நாம் இப்படியெல்லாம் சென்றால் அவனிடத்திலே வெல்ல முடியாது பீமசேனா. ஆனால் மாமா, நான் ஒருவனாக சென்றால் வெல்ல முடியாது. அப்படியா இருக்க நாம் இருவருமாக சென்று அவனிடத்திலே பறித்து வருவோமே. பெட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதங்களை பறித்து வர முடியாது. மலைக்கு போனாரா இல்ல தோட்டத்துல மாடு மேதுரா அப்படின்னு காமிக்கிறா. அதிகமா இருக்குது பொண்ணு இந்த உருவாக சென்றால்
வார்த்தை? நாம் இப்படியே இந்த உருவத்தோடு சென்று அவனிடத்திலே உன்னுடைய கொந்தத்தையும் கொடியையும் கொடுடா என்று கேட்டால் கொந்தத்தால் நம்மை அவன் மாய்த்து விடுவான். இந்த உருவத்தோடு நாம் செல்லக்கூடாது. அப்படியா? ஆமா மாமா. வைத்தனா பீமசேனா அந்த கோட்டை இடத்துல இருக்கக்கூடிய சின்ன பையன் சொல்லட்டுமா? நம்பர்ல இல்லையாமா பொண்ணு எல்லாம் வச்சிருக்கிறாங்க எல்லாம் எங்க நீ ஒரு விறகு தலையனாக உருவம் மாறி. நானா? ஆமா, நான் விறகு தலைவனாக உருமாறி வருவதா? உருவம் மாறி விறகை தலைமையில் சுமந்து கொண்டு அவன் இடத்திலே ஒரு விறகனாக சென்றால் உன் மீது அவனுக்கு சந்தேகம் வராது. நீ ஒரு விறகு தலையனாக உருவம் மாற்றிக் கொண்டு வா. அப்படியா? ஆமா. ஆனால் மாமா, விறகத்தலையில் வைக்க அதிர்முழவே அவன் சிறுத்தில் எழுதினானோ மனதாவர. சொன்ன மாதிரி ஒரே தனியாக்குறேன் வெட்டிப்பால் தலையில் வைத்துக் கொண்டு வருவதா? முடியாதா? இந்த வார்த்தையானது உன்னை தவிர வேறொருவன் சொல்லி இருந்தால் அப்படியா? அந்த அளவுக்கு வந்தியா? ஏய் பேமா, நான் விறகு சுமை தலையில் வைத்துக் கொண்டு கூடி வருவதா? அப்படியா? பஞ்சாவாரை வருகாலா பச்சா சொல்லு பேசி வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் மாமா, துவாரகாபுரி பட்டணத்துக்கே நான் போறேன் கூட. ஆதியும் அந்தமாக எங்களுக்கோ இது நாள் வரையில் இருந்துவிட்டு இன்று நான் விறகை தலையில் வைக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக உங்களை அனைவரும் நான் தெரிந்துவிட்டு ஒரு செல்கிறேன் என்று சொல்கிறாயே, இதற்கு உனக்கு நியாயமா மாமா? ஆனால் மாமா, உங்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை மாமா. ஆனால் மாமா, உன்னை வச்சுதான் நிறைய கணக்கு போடலாம். ஆனால் பேமா, ஆனால் மாமா, என்ன வார்த்தை?
உன்னை வைத்து நிறைய கணக்கு போடலான்ட்டுக்கிறா. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுலாம் போக மாட்டேன்டா. ஆனால் மைத்தனா பீமா, பீமா வீரக எடுத்து விதி விதியாக ஆமா, உன்னுடைய பலத்துக்கு மிகப்பெரிய ஒரு விறகு சுமையை கட்டிக்கொண்டு தலை மீது வைத்துக் கொண்டு விறகோ விறகு விறகோ விறகு விறகோ விறகு என்று சொல்லிக்கொண்டு சிவனந்தாபுரி பட்டணத்தை நாடி அந்த போர் மன்னன் இருக்கிறானே அவனுடைய மதிலின் மீது உன்னுடைய விறகு சுமையை நீ சாற்றி வைத்தால் போதும். அப்புறம் பாத்துக்கிறாங்களா? கிருஷ்ண தாய்கிலே வரம்போ அர்த்தம் முடிச்சு. பலம் கொண்டவன். ஆமா, அப்படி இருக்கக்கூடிய நான் எடுத்துக்கொள்ள சென்று கூடிய விறகானது அந்த மதில் மீது சாட்டினால் அந்த மதிலானது என்ன ஆகும்? அடியோடு இருந்து விடும். அப்படி இடிந்தால் அப்படி இடிந்து விட்டால் இடத்துல இருந்து எப்படியும் நம் ஆயுதங்களை பறித்து வருகிறோம். மைத்தனா பீமசேனா